அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் LVM-3 ராக்கெட்டுடன் விண்ணில் பாய்கிறது CMS-3 செயற்கைக்கோள். இது தொடர்பான சிறப்பு நேரலையில் நம்முடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இன்னும் சற்று நேரத்தில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் பாயவிருக்கிறது. இதற்கான கவுண்டவுனும் நேற்று தொடங்கி இருந்தது. இந்த செயற்கைக்கோள் என்னென்ன நம்ம சேட்டலைட் தொடர்பான மேம்பாடுகளை அளிக்கவிருக்கிறது? லவண்யா, ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட் வந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5 நிமிடத்தில் நம்மளுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக LVM-3M5 என்று சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு CMS-05 அப்படிங்கிற 03 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து விண்ணில் ஏவுவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய தொடர்புடைய மிக முக்கியமானது இந்த தொலைத்தொடர்பு என்று சொல்லக்கூடிய பிராட்பேண்டுடைய அந்த வலுப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது தொடர்ச்சியாக அதனுடைய பல மேம்பாடுகளை இஸ்ரோனுடைய விஞ்ஞானிகள் பல கட்டங்களை ஆராய்ந்து வருகிறார்கள். குறிப்பாக நம்மளுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிலிருந்து GPS-இலிருந்து இதில் எல்லாத்துக்குமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய இஸ்ரோனுடைய விஞ்ஞானிகளுடைய அந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக தொடர்ந்து அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல மேம்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதில் ஒரு கட்டமாகத்தான் தற்போது LVM, அதாவது குறிப்பாக LVM மூலமாக தற்போது CMS வந்து விண்ணில் வந்து ஏவப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 4410 கிலோ எடை கொண்ட அதிக எடை கொண்ட ஒரு சேட்டலைட்டாக தற்போது ஏவப்பட இருக்கிறது. LVM-ஐ பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே நம்ம GSLV பயன்படுத்துவோம். குறிப்பாக சந்திராயன் வந்த பிறகு குறிப்பாக LVM வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அதிக எடை கொண்ட கிட்டத்தட்ட 8 டன் வரைக்கும் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடிய எடை கொண்ட தற்போது சேட்டலைட்டை நம்ம வந்து இதன் மூலமாக தான் விண்ணில் வந்து செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் LVM வந்து விண்ணில் பாய இருக்கிறது. இந்த நிமிடத்தில் நம்மளோடு மூத்த விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியா நம்மளுடைய குறிப்பாக தொலைத்தொடர்பு சார்ந்த பல ராக்கெட்ஸ் வந்து நம்ம விண்ணில் செலுத்தி கொண்டு வருகிறோம். அதுல ரொம்ப முக்கியமானதாக இந்த LVM-3 தற்போது அடுத்து அனுப்பக்கூடிய இந்த CMS வந்து பார்க்கப்படுகிறது. இதனுடைய பிரதான பயன்பாடு எப்படி இருக்க போகுது சார்? அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம GSAT-7 அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் அமைச்சிருந்தோம். அந்த செயற்கைக்கோளினுடைய ஆயுள் முடியக்கூடிய சமயம் அதுக்கு பதிலீடாக அனுப்பப்படுவதுதான் இந்த CMS-3 அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளினுடைய முக்கியமான பணி வந்து நம்முடைய கப்பற்படைக்கு தேவையான தகவல் தொடர்பை தருவதுதான். இது வந்து முழுமையாக இராணுவத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். கப்பற்படை, குறிப்பாக கப்பற்படைக்கு பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். முன்னாடி நம்ம அமைச்சது வந்து இதை விட இன்னும் அதிகமான எடை கொண்டது. ஆனா இப்போ நவீன தொழில்நுட்பத்தினால நம்ம வந்து 4440 கிலோலயே வந்து அந்த செயல்திறனை பெற முடிஞ்சிருக்கு. முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை ஏவணும்னாக்க வெளிநாட்டு ராக்கெட்டை தான் பயன்படுத்தணும். அதாவது ஏவூர்தியாக வெளிநாட்டு ராக்கெட்டை தான் பயன்படுத்தணும். அது பதிலாக நம்ம வந்து இந்தியாவிலேயே நாமே உருவாக்கிய இந்த LVM-3 என்கின்ற ஏவூர்தியை பயன்படுத்தி முதன்முறையாக இவ்வளவு அதிகமான எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை பூமியிலிருந்து நம்ம அனுப்ப போறோம். அதுதான் வந்து இந்த ஏவுதலனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து கருதுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சந்திராயன் அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 3 விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட எடை கொண்ட இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம இந்த LVM மூலியமாக தான் அனுப்ப முடியுமா சார், இல்லை GSLV அதற்கு பயன்பட்டு இருக்குமா? இது அட்வான்ஸ் வெர்ஷனாக பார்க்கலாமா சார்? ராக்கெட்டுக்குமே வந்து அதுக்கான சில திறன்கள் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பந்தை வீசுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் என்னால பந்து வீச முடியும். ஆனா அவ்வளவு தொலைவு பந்து போய் சேரும் போது அந்த பந்துக்கு வேண்டிய வேகம் இருக்காது. ஆனா குட்டி தூரம் போடணும்னா நான் கொஞ்சம் வேகமா வீச முடியும் இல்லையா? அதே மாதிரி தாழ்விண்வெளி பாதைக்கு வந்து இந்த LVM வந்து 8000 கிலோகிராம் எடுத்துட்டு போக முடியும். உயர் விண்வெளி பாதை, அதாவது வந்து 36,000 கிலோமீட்டர், பூமியில இருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு எடுத்துட்டு போனோம்னு போனாக்கா வெறும் 4000 தான் எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் இதுல சிறப்பா என்ன பண்றாங்கன்னா 29,000 கிலோமீட்டருக்கு போற மாதிரி தான் இப்போ அனுப்ப போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய ராக்கெட் இயங்கி அதை வந்து போதுமான தொலைவுக்கு அது வந்து எடுத்துட்டு போகும்.
சார், கிட்டத்தட்ட அந்த அப்போஜ் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட 29,000 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்றோம். இது எவ்வளோ வைடா வந்து நமக்கான அந்த குறிப்பா அந்த பிராட்பேண்டை வந்து நேவிக்கு வந்து பயன்படுத்த முடியும் சார்? அது வந்து நம்ம ஏவர இடம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த செயற்கைக்கோள் வந்து அந்த உயரத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய புவி இணை பாதைக்கு வந்து சென்றோம். அந்த புவி இணை பாதையில வந்து செயற்கைக்கோள் செல்லும் போது செயற்கைக்கோள் வந்து ஒரு தடவை பூமியை சுத்தத்துக்கு வந்து 24 மணி நேரம் எடுத்துக்கும். அப்படின்னு சொன்னா நம்ம பூமிக்கு எங்க மேல தலையில நிறுத்துறோமோ அதே இடத்துலயே தொடர்ச்சியா இணைப்புல இருப்போம் சார். இன்னும் சில நொடிகள்ல தற்போது வெற்றிகரமாக விண்ணில் பாயக்கூடிய அந்த தருணத்தை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சந்திராயன் 2, 3 அதே போல தொடர்ச்சியாக LVM-3 அந்த பயன்பாடு 6, 5, 4, 3, 2, 1, 0. S200 motors ignited plus 5 seconds. S200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. We have a magnificent liftoff, the LVM-3 M5 CMS-03 mission in the air. The simultaneous thrusting of the twin S200 motors is indeed a sight to behold. GSLV Mark 3 LVM-3 के नाम से जाना जाता है. यह हर बार एक कहानी लिखता है. पिछली बार हमने इसे चंद्रयान 3 पर देखा था और अब हम देख रहे हैं LVM-3 M5 CMS-03 mission. A clear Sriharikota sky and the LVM-3 silhouette. Sharwan is in main Thrill auto. and satisfaction together at the countenance of the witnessing ISRO scientists. Sharp to Plus engine 1 main auto. minute. दोनों स्टेप ऑन बूस्टर्स S200 बूस्टर्स सामान्य निष्पादन करते हुए अपने उद्दिष्ट कक्षा की ओर बढ़ रहे हैं. यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जाते हुए The Shah's tracking station continued to track the trajectory. First stage performance normal. प्रथम चरण का कुल कार्यकाल 126 सेकंड का होगा. तत्पश्चात S200 बूस्टर शांत हो जाएंगे और उन्हें यान से पृथक कर दिया जाएगा. इस कड़ी में अगला चरण L110 चरण का प्रज्वलन है. L110 इंजन स्टार्टेड. जी हाँ, इसकी पुष्टि हो चुकी है. द्वितीय चरण L110 चरण का प्रज्वलन शुरू हो चुका है. We have a confirmation from the Range Operations Director that the second stage L110 has commenced its operation. L110 engine performance normal. The two Vikas engines together generating 1600 kilonewtons thrust in its high thrust version. S200 motors separated. रेंज ऑपरेशन निदेशक ने भी इसकी पुष्टि की. दोनों S200 बूस्टर्स को यान से पृथक कर दिया गया है. वर्तमान में L110 स्टेज जो कि तरल नोदक पर आधारित चरण है प्रज्वलित है और यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जा रहा है. We have had the separation of the S200 motors and L110 is currently thrusting. तरल नोदक पर आधारित यह चरण उच्च प्रणोद वाले विकास इंजन की मदद से कुल 1600 किलोन्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है. इंजन की अधिकतम प्रभावी क्षमता प्राप्त करने के लिए इसमें ईंधन और ऑक्सीडाइजर का खास अनुपात में मिलाकर प्रज्वलित किया जाता है. इस चरण का प्रज्वलन काल कुछ 200 सेकंड का होगा. First stage performance normal. The tracking station at Shah Sriharikota continues to track and the Port Blair station will start to acquire signals at about Payload fairing separated. plus 200 seconds onwards. Now we have a separation of payload fairing. जी हाँ, अभियान 115 किलोमीटर की ऊंचाई. தொடர்ச்சியாக தற்பொழுது எல்வி மூலியமாக CMS-3 வந்து வெற்றிகரமாக அதனுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 16 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேரடியாக அதை கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய சாலிட் சிஸ்டம் வந்து வெற்றிகரமாக பிரிந்திருக்கிறது. அடுத்து இருக்கக்கூடிய லிக்விட் சிஸ்டம் அதனுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறது. சார், தொடர்ச்சியாக இந்த LVM-3 அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ராக்கெட்டாக நம்மளுடைய பாகுபலியாக நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த செப்பரேஷன்ல என்னென்ன மாதிரியான சவால்
சவால்கள் இருக்கு சார்? இந்த செப்பரேஷன் வந்து சரியான நேரத்தில் நடக்கணும். அந்த சமயத்துல வந்து சரியான அளவுக்கு உந்து கொடுத்துருக்கும். இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ராக்கெட்டினுடைய பாதை வந்து மாறிடும். மாறிச்சுன்னா நம்ம வந்து இலக்கை நோக்கி போக முடியாது. இப்போ தொடர்ச்சியா நம்ம இந்த கடற்படையினுடைய அந்த தொழில்நுட்ப வசதிக்காக பல இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனுப்புறோம், நிறைய சேட்டலைட் அனுப்புறோம். ஸோ இது வந்து அதுல இருந்து எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கும், குறிப்பா நம்மளுடைய எல்லையில மீன் பிடிப்பதா இருக்கட்டும், பல வகையான மீனவர்கள் சார்ந்த சிக்கல்கள் இருக்கிறது, அதே போல எல்லை பாதுகாப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி இதுல வந்து முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில மாறும் சார்? இப்போ கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்பு தான் வந்து இதனுடைய முக்கியமான விஷயம். எல்லையில இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிற விஷயங்கள் போன்றதெல்லாம் இதுக்குள்ள வராது. ராணுவம் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க, எப்படி பயன்படுத்துவாங்க என்பதை குறித்து பொதுவாக அவ்வளவா வெளில சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி நம்ம பேச முடியாது. அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். சார், இப்போ நம்ம முழுக்க இது ராணுவத்திற்கான ஒரு தேவையாக இருந்தாலும் கூட நமக்கு நெட்வொர்க் சார்ந்த, குறிப்பாக தொலைத்தொடர்பு சார்ந்த, குறிப்பாக நிறைய வட மாநிலங்களில் கிராமப்புற பகுதியில் அதற்கெல்லாம் சேர்த்து இந்த பிராட்பேண்ட் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ஜிசாட்னுடைய பயன்பாடு இதற்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இல்ல அதுக்கு தனியா அதுக்கு தனியா நம்ம முன்னாடி CMS-2ங்கிறது வந்து அந்த மாதிரியான படிகளை செய்யும். ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பயணம் இருக்கும். இந்த செயற்கைக்கோளினுடைய முழு திறனும் கடற்படை சார்ந்ததாக தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸும் வந்து இப்போ கடலோர பகுதிகளில் நிறைய தங்களுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. ஸோ இது ஆர்மி நெட்வொர்க் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, பொதுவா வந்து அந்தந்த சிறப்பு படைக்கு ஏற்றா போலதான் வந்து தகவல் தொடர்பு இருக்கும். ஏன்னாக்க வேறு ஆட்கள் வந்து நுழைஞ்சு கேட்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்தந்த இதுக்கு தனித்தனியா தான் இருக்கும், ஒன்னா இருக்காது. இப்போ அதே மாதிரி வந்து சிவிலியனுக்கான தகவல் தொடர்பை வந்து ராணுவ செயற்கைக்கோள்களை வந்து பொதுவாக வைக்க மாட்டாங்க. எஸ், இப்போ நம்ம தொடர்ச்சியா LVM-3 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட சக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக ககன்யான் மாதிரியான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, ஒரு எய்ம் திட்டத்தை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த LVM-னுடைய பயன்பாடு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போது, இது அடுத்த அட்வான்ஸான ராக்கெட் அப்படிங்கிறது நம்ம அதை என்ன மாதிரியான இலக்கோடு இருக்கும் சார்? இனி வரக்கூடிய இந்த மாதிரி எடை மிகுந்த அல்லது மிக உயரத்துக்கு அனுப்ப வேண்டிய பணிகள்ல வந்து LVM தான் பயன்படுத்துவாங்க. ககன்யான் உட்பட LVM தான் பயன்பட போகுது. LVM-3 சொல்லக்கூடிய இந்த ஏவுதி தான் பயன்பட போகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த LVM-3 அடுத்த மேம்பட்ட ஒரு வடிவமைப்பை வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னும் கூடுதல் உந்து ராக்கெட்கள் எல்லாம் இருக்கும். அதன் மூலமாக வந்து இன்னைக்கு வந்து நம்மளால வெறும் 400 கிலோ தான் அப்படிங்கறத வந்து மாற்றி 4000 கிலோ தான் அப்படிங்கறத வந்து மாற்றி 4 டன் தான் அப்படிங்கறத மாற்றி 6 டன் வரைக்கும் இந்த பாதைக்கு எடுத்துன்னு போற அளவுக்கு அதனுடைய திறனை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆராய்ச்சியிலையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எதிர்காலத்துல வந்து நிலவுல இறங்கி மனிதர்களை இறக்கணும், அங்க வந்து அந்த மாதிரிலாம் திட்டங்கள் இருக்கு இல்லையா? அதற்கு வந்து இந்த மாதிரியான ராக்கெட்கள் எல்லாம் தேவை. அந்த திசையிலையும் ஆய்வுகள் வந்து இப்ப தொடங்கியிருக்காங்க. ஒரு 5-6 வருடங்கள் ஆகும் குறைந்தபட்சம் அந்த புதிய வடிவமைப்பை செய்வதற்கு. இப்போ தொடர்ச்சியாக நாம் வந்து குறிப்பாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பெரிய இலக்காக இருக்குது. 2040க்குள்ளே அது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கனவோட இஸ்ரோனுடைய பணிகள் நடக்குது. இப்போ நம்ம 4000 கிலோ அப்படிங்கிறது இப்பொழுது நம்மளுடைய அதிகபட்ச எடையாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழலில் அதனுடைய இமேஜினேஷன் அப்படிங்கிறது கிட்ட ஒரு 40,000-50,000 டன் அப்படி அந்த லெவலுக்கான ஒரு பெரிய சேட்டலைட் எடுக்கக்கூடிய சவால் இருக்கும். அதுக்கேற்றார் மாதிரியான அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது 2040க்குள்ளே சாத்தியப்படக்கூடிய சூழல் இருக்கா சார்? ஆமா, இந்த LVM-னுடைய அடுத்த கட்ட ராக்கெட் வந்து அதுக்குள்ள வந்துடும். வந்தாலுமே கூட வந்து ஒரு 8,000-6,000ல இருந்து அல்லது 6 டன்ல இருந்து 8 டன் வரைக்கும் தான் எடுத்து போகக்கூடிய திறன் இருக்கிறதா இருக்கும். லோயஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து ஒரு 20 டன் எடுத்து போகக்கூடிய திறன் இருக்கிறதா இருக்கும். ஆனா வந்து நீங்க விண்வெளி நிலையம் கட்டும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, ரயில் பட்டியை இணைச்சி ரயில் தொடர் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுவாங்க. அதனால வந்து தனித்தனியாக அனுப்பிச்சுதான் விண்வெளியில கட்டுமானம் சேர்ந்து செய்வாங்க. அதையும் கணக்குல வைத்துதான் அடுத்த தலைமுறை LVM வந்து வடிவமைப்புல இப்போ இஸ்ரோ ஈடுபட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், குறைந்தது ஒரு
4-5 வருடங்கள்ல அடுத்த தலைமுறை ஏவூர்தி வரும். இப்போ நம்மளுடைய பெரிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய இந்த முக்கியமானது கிரையோஜெனிக் என்ஜின் இன்னும் சில நிமிடங்களில் கிரையோஜெனிக் வந்து அதனுடைய பணிகளை வெற்றிகரமாக தொடங்க போகுது. அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாம் மாறிச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பயன் எப்படி இருந்துட்டு இருக்கு சார் கிரையோஜெனிக்கினுடைய பயன்? இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் மூலமாக தான் வந்து இந்த எல்விஎம்க்கு இந்த அளவுக்கு ஆற்றல் வந்திருக்கு. இந்த எல்விஎம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய உந்து ஆற்றல்ல வந்து சுமார் 50% அந்த கிரையோஜெனிக் இன்ஜின் தான் தருது. அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட எடை முகந்த ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்மளால வந்து விண்வெளியில அதுவும் 36,000 கிலோமீட்டர் உயரத்துக்குலாம் எடுத்து போகக்கூடிய திறனை நம்மளால வந்து உருவாக்க முடிஞ்சது இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் காரணமாக தான். குறிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வணிக ரீதியான ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அனுப்புறோம். ஒன்வெப் அப்படிங்கிறது சமீபத்தில் எல்விஎம் மூலியமாக அனுப்பப்பட்டது. ஸோ இதனுடைய மார்க்கெட் வேல்யூ குறிப்பா இது வந்து வேர்ல்டு வைடு வந்து எல்விஎம் மீதான அந்த நம்பிக்கை எப்படி அதிகரிச்சிட்டு இருக்குன்னு பார்க்க முடியல சார்? ஆமா, இந்த எப்படி பிஎஸ்எல்விக்கு வந்து ஒரு நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்கோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த LVM-3க்கும் வந்து ஒரு உலகம் முழுவதும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் வந்து அந்த ஒன் வேர்ல்டு அந்த செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏவுவதற்கு அவங்க வந்து இந்தியா கிட்ட அப்ரோச்சே பண்ணாங்க. அவங்க முதல்ல வந்து ரஷ்யாவுடைய ராக்கெட்ல அனுப்புறதா இருந்தாங்க. ஆனா ரஷ்யா அதை மறுத்துருச்சு. ஏன்னா அந்த செயற்கைக்கோள் வந்து யுக்ரைனுடைய போர்ல வந்து யுக்ரைனுக்கு தகவல் தரும் அப்படிங்கிற காரணத்தினால ரஷ்யா மறுத்துருச்சு. வேற யாருக்கிட்டையும் அந்த மாதிரியான ராக்கெட் அனுப்பக்கூடிய ராக்கெட் வந்து இல்லாத காரணத்தினால இந்தியா கிட்ட வந்தாங்க. இந்தியா இப்படி ஒரு புது முயற்சியில அதுல வந்து வெற்றி அடைஞ்சாங்க. அந்த எடை மிகுந்த அந்த செயற்கைக்கோளையும் 36,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அனுப்ப முடியும் என்பதுல வெற்றி அடைந்ததன் பின்னணியில தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த CMS-3 என்ற இந்த எடை மிகுந்த செயற்கைக்கோளை வந்து நம்ம அனுப்புறோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக இன்னும் சில நொடிகளில் மிக வெற்றிகரமான பாதையில் சென்றிருக்கக்கூடிய ராக்கெட் LVM தற்போது வெற்றிகரமான தன்னுடைய நிலையை வந்து அடையும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரையோஜெனிக் என்ஜின் வந்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரியாக 965 செகண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடங்களுக்குள்ளாக இந்த முழுமையான இந்த பணிகள் அப்படிங்கிறது குறிப்பாக ராக்கெட்டினுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலிட் சிஸ்டம், லிக்விட் சிஸ்டம், கிரையோஜெனிக் சிஸ்டம் என்று பல்வேறு விதமான இந்த எரிபொருள் அப்படிங்கிறது அந்த கிளஸ்டரை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு சரியாக 179 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது லோ ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய கிரியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல வந்து தற்போது சரியாக நிலை நிறுத்தப்பட்டு தற்போது இதனுடைய பணிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்கிறது. முழுக்க முழுக்க நம்முடைய இராணுவ கட்டமைப்பு குறிப்பாக கடற்படைக்கு நேவிக்கான அந்த முழுமையான அந்த சேவைகளை வழங்குவதற்கு இந்த தொழில்நுட்ப வசதி அப்படிங்கிறது பயன்பட இருக்கிறது. குறிப்பா நம்ம நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சவால்களை தாண்டி கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சவால்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால்கள் இருக்கும். குறிப்பா எதிரிகள் ஊடுருவுதல், அதே போல வந்து பல்வேறு சவால்கள், குறிப்பா பனி சார்ந்த அது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற பல விதமான அந்த தகவல்களை உடனடியாக கடற்படைக்கு தெரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய வகையில் தற்போது இந்த CMS-3 அனுப்பப்பட இருக்கிறது. அனுப்பி இன்னும் சில நிமிடங்கள் வந்து வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பல ஆண்டுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4410 கிலோ எடை கொண்டிருந்தாலும் கூட இதனுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது குறிப்பாக இதனுடைய பேட்டரி வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எடையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து ஆயுட்காலம் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக நம்ம பல நாடுகளுடைய உதவிகளோட தொடர்ந்து வந்து நேவி போன்ற பல இராணுவ கட்டமைப்புகளுக்கு தொடர்ந்து தொலைத்தொடர்பு சார்ந்த பல விஷயங்களை நம்ம வந்து தகவல்களை பெற்று வந்தோம். ஆனால் தற்பொழுது நேவியினுடைய அடுத்த கட்ட ஒரு இலக்காக தற்போது இந்த CMS-3 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக மாறப்போகிறது. அதற்கு இஸ்ரோவினுடைய இந்த R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலியமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ராக்கெட் ஆனது தற்போது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நம்மளுடைய விஞ்ஞானிகள் குறிப்பாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் இது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தன்னுடைய
அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெளியிட இருக்கிறார். குறிப்பாக எல்விஎம்ஐ பொறுத்தளவிற்கு சந்திராயன் 2, சந்திராயன் 3 உள்ளிட்ட மிக பிரம்மாண்டமான சேட்டலைட்டுகளை கிட்டத்தட்ட நிலவுக்கு கொண்டு சென்ற மிக முக்கியமான ஒரு எல்விஎமாக குறிப்பாக லான்ச் வெஹிக்கிளாக தற்போது இருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்எல்வி வழக்கமாக நாம் பயன்படுத்தினாலும் கூட அதிலிருந்து அடுத்த அப்கிரேட்டட் ஒரு வெர்ஷனாக தற்போது எல்விஎம் 3 தற்போது பயன்பட்டு வருகிறது. அதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 4400 கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட சேட்டலைட்டை நாம் வந்து தற்போது இன்னும் சில நிமிடங்களில் வெற்றிகரமாக அந்த பாதையில நிலைநிறுத்த இருக்கிறோம். இதற்கு தொடர்ச்சியாக விஞ்ஞானிகளுடைய அந்த பல சவால் மிகுந்த அந்த நொடிகளை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 3 விதமான அந்த சாலிட் சிஸ்டம் கிட்டத்தட்ட 642 டன் எடை கொண்ட மிக பிரம்மாண்டமான ராக்கெட் இது. இதன் மூலியமாக 4000 கிலோ எடை கொண்ட இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து விண்ணில் வந்து செலுத்தி இருக்கிறோம். இதில் இந்த 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான டைமிங். கிட்டத்தட்ட அந்த கிரியோஜெனிக் என்ஜின் வந்து தற்போது அந்த பிரியக்கூடிய மிக முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். போர்க்கப்பல்களும் குறிப்பாக கப்பற்படைக்கும் இணைந்து பணியாற்றக்கூடிய வகையில் பலவிதமான சவால்களை தரக்கூடிய ரொம்ப முக்கியமான பணிகள் வந்து தற்போது இந்த சேட்டலைட்டானது ஈடுபட இருக்கிறது. குறிப்பாக அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்து நம்ம பார்ப்போம். குறிப்பாக ரேடார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக அதனுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய திடீர்னு வரக்கூடிய அந்த ராக்கெட்ஸ், அதாவது எதிரிகள் நம் மீது தாக்குதல் நடத்தினாலோ பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை கண்டறிவதோ இந்த ரேடார் மூலியமாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. ரேடாரினுடைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மிக முக்கியமான ஒரு இடத்தை வந்து CMS-3 அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்ப மேம்பாட்டை குறிப்பாக நேவிக்கு, கடற்படைக்கு வழங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் வந்து குறிப்பாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை அதற்கான திட்டமிடலோடு இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் LVM-3 2 விஷயமும் ரொம்ப முக்கியமானதை பார்க்குறோம். LVM-3 அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த சக்ஸஸ் ரேட்டை கொடுத்த தருணத்தில் இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்கள், கிரியோஜெனிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 965 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த கிரியோஜெனிக் என்ஜின் வந்து இன்னும் சில நொடிகளில் வந்து வெற்றிகரமாக அந்த செப்பரேஷன் வந்து நடக்க போகிறது. அது நடந்து முடிந்தாலே அந்த சரியான நிலை, அதாவது சரியாக அந்த புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறத விஞ்ஞானிகள் உறுதி செய்வார்கள். அதற்கு பிறகு பல்வேறு அந்த சிக்னல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு இந்த CMS-3 அப்படிங்கிறது பயன்பாட்டிற்கு வந்துவிடும். குறிப்பாக அந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நெருங்கிடுச்சு. எஸ், ஓகே, செப்பரேஷன் ஆக போகுது. சரியாக 965 இந்த செகண்டில் வந்து நம்மளுடைய அந்த செப்பரேஷன் நம்ம பார்க்குறோம். கிரியோஜெனிக் என்ஜின் அதுலேருந்து விடுபடுகின்ற போது சேட்டலைட், அதாவது CMS-3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்பேண்ட் சேட்டலைட் அப்படிங்கிறது முழுமையாக விடைபெற்று தொடர்ச்சியாக அந்த பணிகள் அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. செப்பரேஷன் நொடிகளை இதுதான் வந்து விஞ்ஞானிகளுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு செப்பரேஷன் ஆயிடுச்சு முழுமையாக. தற்போது நம்மளுடைய சேட்டலைட் வெற்றிகரமாக தற்போது 4410 கிலோ எடை கொண்டிருக்கக்கூடிய அந்த CMS-3 சேட்டலைட் நம்மளுடைய கடற்படையினுடைய மிக முக்கியமான தொழில்நுட்ப மேம்பாட்டை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த உயர் ரக சேட்டலைட் அப்படிங்கிறது தற்போது முழுமையாக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து தற்போது இந்த வெற்றிகரமான பயணத்தை தொடங்க இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானிகளுடைய அந்த பாகுபலி என்று அழைக்கக்கூடிய LVM-3 அப்படிங்கிறது வெற்றிகரமாக சந்திராயனை எப்படி வெற்றிகரமாக நிலவுல நிறுத்தியதோ அதே போல அந்த கிரியோ ஸ்டேஷனரின்னு சொல்லக்கூடிய அந்த புவிவட்ட பாதையில் தற்போது நிலை நிறுத்தியிருக்கிறது. மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் தற்போது விஞ்ஞானிகள் வெற்றி உரை ஆற்ற இருக்கிறார் நம்மளுடைய இஸ்ரோனுடைய தலைவர் நாராயணன். குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்மளுடைய இஸ்ரோனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும், இந்தியாவுடைய தொழில்நுட்ப விஞ்ஞான ரீதியான வளர்ச்சிக்கும் நம்மளுடைய இஸ்ரோனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய கடற்படை, குறிப்பாக இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதியை எல்லை பகுதி அப்படிங்கிறது நிலப்பரப்பை காட்டிலும் குறிப்பாக கடற்பகுதி தான் அதிக அளவில் ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சுற்றிலும் வந்து தற்போது கடற்பகுதியாக இருக்கிறது. கேரளாவினுடைய பகுதி, மும்பையிலிருந்து குஜராத் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒடிசா வரைக்கும் நம்மளுடைய கடற் பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் முழுக்க இந்த பகுதியில் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரதான ஒரு சேவையாக தொடர்ந்து நம்ம வந்து மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டித்தரும். குறிப்பாக தொழில்நுட்பம் மூலியமாக ஒரு
ஆர்மி வீரர்களை தாண்டி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பயன்படுகின்ற பொழுது அதிகப்படியான அந்த அச்சுறுத்தல்களை தடுக்கக்கூடிய வகையில் குறிப்பாக இஸ்ரோனுடைய இந்த விஞ்ஞான ரீதியான பங்களிப்பும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தரணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அடுத்த கட்ட பணிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இதை சரியாக நிலைநிறுத்தி அதனுடைய சிக்னல் டெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்கும். அந்த சிக்னல் டெஸ்டிங் நடந்த பிறகு முழுமையாக தற்போது ராக்கெட்டினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நம்மளுடைய இஸ்ரோனுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் அவருடைய அந்த கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். லவனே, இனி உங்களிடம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM ராக்கெட் மூலம் CMS-3 செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.